அதில் ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு வந்துட்டு காலிஃப்ளவரை வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா கறி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க மசாலா தான் அது காரணம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிக்கன் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு தண்ணியை இருத்துட்டு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுமானது. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவரையும் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துட்டு நம்ம சேர்த்து வதக்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ கூட வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சமாக சேர்த்தா போதும். மட்டன் மசாலா வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் நம்ம சுடு தண்ணியில் போட்டதுனால நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வெந்துட்டுருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலரி இறக்குனிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.